குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கிறதுல இவ்வளோ தண்ணி வீணாக போயிட்டு இருக்குது. அதில் இந்த ரம்ஜான் மாதத்து தொழுகு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ரோடு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இதை உடனடியே சரி பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாநகராட்சி உக்கடம் 86வது வார்டு அல்லமீன் காலனி முதல் தெருவில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வீணாகி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அல்லமீன் காலனியில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடிநீர் சாலையில் வீணாக வழிந்தோடுகிறது. பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நேற்று மார்ச் 26ஆம் தேதி கூறுகையில் 2 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வீணாக சாலையில் வழிந்தோடுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் யாரும் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை. சாலையில் தண்ணீர் வீணாவது மட்டுமல்லாமல் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தனர். டி ஷேக் முஸ்தபா, அல்லமீன் காலனி 1வது வீதியில் குடியிருக்கிறேன். இங்கே தண்ணி நல்லது பைப் உடஞ்சி 2 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் நிறைய தடவை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லியாச்சு தண்ணி திறந்து விட்ட. அவர் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இவரும் பார்த்துட்டு போகிறாரே ஒழிய அதை சரி பண்ணுறது இல்லை. இந்த நல்ல தண்ணி கிடைக்காத வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கிறதுல இவ்வளோ தண்ணி வீணாக போயிட்டு இருக்குது. அதில் இந்த ரம்ஜான் மாதத்து தொழுகு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ரோடு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இதை உடனடியே சரி பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கவுன்சிலுக்கு வந்தாரா என்னன்னு தெரியல. இவர்கிட்ட தான் நாங்கள் சொன்னோம். மெயினாக தண்ணி பைப் திறந்து விடுறவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னோம். இந்த மாதிரி அவர் வீடு விரையும் போது தெரியல குடிக்க ஒரு கேன் தண்ணி 40 ரூபா கொடுத்து வாங்குறோம். அதனால போயிட்டு இருக்குது. அதை சரி பண்ணி கொடு. 2-3 மாசமே இருக்கும். முன்னாலேயே வந்துருச்சானா உடஞ்சி போய்கிட்டே இருக்குது பாரு. ஆட்டாக்கடியே போகுது, அங்கே போகுது. சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே. தண்ணியே வர்றது இல்லையே. வீட்டுக்கே சப்ளை ஆக மாட்டேங்குது. வீட்டுக்கு ஒரு ட்ரம்ல சப்ளை ஆக மாட்டேங்குது. தண்ணி சப்ளை ஆக மாட்டேங்குது. வெளியே வேஸ்ட் ஆகுது. தண்ணி நல்ல தண்ணி கீழே வேஸ்ட் ஆகிறதுனால தண்ணி ப்ரெஷர் அதிகமாக வராதனால வீட்டுக்கு தண்ணி சரியாக கிடைக்க மாட்டேங்குது.